சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசைக்கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். ரிஷபராசி ஆணி மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் தமிழ் மாதங்களில் 3வது மாதம் ஆணி மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்கள், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆணி மாதம். இந்த ஆணி மாதத்தோட உத்தராயண காலம் முடிவடைகிறது. அதாவது தேவர்களுடைய பகல் பொழுது காலம். தை மாதத்திலிருந்து இந்த ஆணி மாதம் வரை உள்ள 6 மாத காலம் தேவர்களுடைய பகல் பொழுது காலம். அதாவது பார்த்தீங்கன்னா உத்தராயண காலம். இப்போ ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும், அடுத்தது பார்த்தீங்கன்னா தட்சிணாயன காலம் ஆரம்பம். அப்போ இந்த உத்தராயண காலம் இந்த மாதத்தோட முடிவடைகிறது. இந்த மாதம் ஆணி மாதம் அப்படிங்கிறதுனால, உபய மாதம் அப்படிங்கிறதுனால, வீடு நிலம், அதாவது வீடு கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கால் வைக்கிறது, வீடு மனை கொள்வது, இந்த மாதிரி வீடு சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. அதே போல் தலைச்சனுக்கும் திருமணம் செய்யக்கூடாது. அதாவது வீட்டில் பையனும் மூத்தது, வீட்டில் பெண்ணும் மூத்ததுன்னா அவங்களுக்கு இந்த மாதம் ஆணி மாதம் திருமணம் செய்யக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆணி மாதம் 8ஆம் நாள் ஆணி திருமஞ்சனம், நடராஜர் அபிஷேகம். நடராஜருடைய அபிஷேகத்தை தரிசிப்பது சிறப்பு. அதே போல நடராஜருடைய வழிபாடு அன்றைய தினம் செய்ய வேண்டும். உலக இயக்கத்திற்கே காரணம் நடராஜருடைய நடனம் தான். இந்த பிரபஞ்சமே இயங்குறது அவருடைய நடனத்தில் தான். அப்போ அன்றைய தினம் நடராஜர் வழிபாடு செய்பவர்களுக்கு, அந்த அபிஷேகத்தை பார்ப்பவர்களுக்கு யோகம். அதாவது என்ன யோகம்? தொழில் வளர்ச்சி ஏற்படும். இதுவரை முடங்கி கிடந்தவர்களுக்கெல்லாம் ஒரு உத்வேகம், அதை செயல்படக்கூடிய தன்மை ஏற்படும். ஆக அன்றைய தினம் நடராஜர் வழிபாடு செய்ய வேண்டும். ஆணி மாதம் 10ஆம் நாள் சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி. அன்றைய தினம் சக்கரத்தாழ்வாருக்கு அபிஷேகம் செய்வதும் சுதர்சன ஹோமம் செய்வதற்கும் சிறப்பான நாள். அப்படி சுதர்சன ஹோமம், சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களை பிடித்துள்ள பீடைகள், தீய சக்திகள் அனைத்தும் விலகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆணி மாதம் 15ஆம் நாள் வட சாவித்திரி விரதம். அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து சத்தியவான் சாவித்திரியுடைய கதையை பாராயணம் செய்பவர்களுக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் பெண்களுக்கு கிடைக்கும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆணி மாசத்திலே ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம், அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கும் அதிபதி யாரு அப்படின்னா சுக்கிரன் தான். அப்போ 1க்கும் 6 கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 20ஆம் தேதி வரை. 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில், வெற்றி ஸ்தானத்தில், இளைய சகோதரம், ஒப்பந்தம், கையெழுத்து ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 3ஆம் இடத்துல ராசிநாதன் சஞ்சரிப்பது நன்மை. எடுத்த முயற்சியை எல்லாம் வெற்றி கொடுக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுக்கும். அதே போல் இளைய சகோதரி வழி நன்மைகள் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதிய அறிமுகங்கள் ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீர்த்தி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரும். இந்த 6ஆம் இடத்த அதிபதியும் அவர் தான். 6ஆம் இடத்த அதிபதி 3ல் சஞ்சரிக்கிறார். இளைய சகோதரருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல திக்பலத்தோடு சஞ்சரிக்க போகிறார். ஆனால் கேதுவோட சேர்ந்து சஞ்சரிக்க போகிறார். பொதுவாக சுக்கிரன் 4ல் சஞ்சரிச்சா அதுக்கு பேர் திக்பலம். ஷட்பலத்தில் ஒரு பலம், வலுவான நிலை, வீடு, மனை, யோகம், இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ 4ல் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, அதை போர் அடிக்கக்கூடிய அமைப்பு. இந்த சுக்கிரன் 4ல் சஞ்சரிப்பது பயணங்கள், புதிய, அதாவது சொகுசு சுற்றுலா சென்று வரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நன்மைகள் அதிக அளவில் ஏற்படும். கேதுவோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறதுனால விநாயகர் பெருமானுடைய வழிபாடு செய்வது சிறப்பு. ஏன்னா ராசிநாதன் சுக்கிரன், உங்களுக்கு ராசிநாதனே சுக்கிரன் தான். அவர் போய் கேதுல சஞ்சரிக்கிறாருன்னா கேதுவோட சேர்ந்து, கேது அப்படிங்கிறவர் என்னன்னா எதையும் தடுக்கும், சுருக்கும். அப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் கேதுவோட சஞ்சரிக்கிறதுனால ஆன்மீக முன்னேற்றம், ஆன்மீக பயணம், ஆன்மீக சிந்தனை ஏற்பட்டாலும் விநாயக பெருமானுடைய வழிபாடு செய்வது சிறப்பு. விநாயக பெருமானுக்கு திங்கட்கிழமையில தேங்காய் எண்ணெயிலே விளக்கேற்றி அருகம்புல் சாட்சி வழிபாடு செய்வது யோகத்தை செய்யும் 20ஆம் தேதிக்கு பிறகு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும்
5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம். இந்த 2க்கும் 5க்கும் உடைய புதன் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்கிறார், ஆட்சி பெற்று 8ஆம் தேதி வரை. பிறகு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதிக்கு அப்புறம் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 15ஆம் தேதி அங்கிருந்து வக்கரமாகி மறுபடியும் 23ஆம் தேதி உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று மீண்டும் சஞ்சரிக்கிறார். அப்ப 2லயும் 3லயும் 2ஆம் அதிபதி சஞ்சரிக்கிறார். அப்ப 2ல சஞ்சரிக்கும் போது ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். அதனால நன்மைகள் தான். 2ஆம் அதிபதி 2ல ஆட்சி பெறாருன்னா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை, திருமணமோ குழந்தை பிறப்போ ஏற்படக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா 2ல புதன் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா கமிஷன், ஏஜென்சி, இந்த மாதிரியான வக்கீல், இந்த மாதிரியான தொழில் செய்பவர்களுக்கு வருமானங்கள் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஆணி மாதம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2ல புதன் சஞ்சரிப்பது புதிய 3ஆம் இடத்துலையும் சஞ்சரிக்கிறார் இல்லையா, புதிய ஒப்பந்தங்கள், கையெழுத்து, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நன்மை கொடுக்கும். அதாவது கான்ட்ராக்ட், பெரிய பெரிய கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். இந்த 4ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சந்திருக்கிறார். அப்போ அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம், வாகனத்தை தொழிலாக செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வருமானம், ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு வருமானம், இந்த மாதிரி 4ஆம் இடம் காரகத்துவம், வீடு, வண்டி, வாகனம் மூலமாக வருமானம் பெருகக்கூடிய மாதம் இந்த மாதம் ஆணி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. தாய் வழி அனுகூலங்களும் கிடைக்கும். அப்போ 2ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறாருன்னா கொஞ்சம் சுடுசுல் தவிர்க்கணும். சூரியன் நெருப்பு கிரகம், அப்போ வாக்குல கடுமை இருக்கும், கோபம் இருக்கும். அதனால வார்த்தைகளில் கொஞ்சம் வேகத்தை குறைக்கணும். ஏன்னா சூரியனுங்கிறது வேகம். அப்போ வார்த்தைகளை வேகத்தை குறைச்சா இந்த மாதம் பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சிகள், நன்மைகள், அதே போல் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஆணி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம், வாழ்க்கை துணை ஸ்தானம், அதாவது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர் சொல்லக்கூடிய இடம். 7ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் 6ஆம் தேதி வரை. அதுக்கப்புறம் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார். பொதுவாக 7ஆம் இடத்த அதிபதி ராசியில் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு 2வது ராசி நீங்கள், சுக்கிரனுடைய ராசி நீங்கள். அப்போ திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா 2வது திருமணம், 2வது குழந்தை பிறப்பு, திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் இடங்கிறது நண்பர்களையும் சொல்லும். நண்பர்கள் மூலமாக புதிய நண்பர்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, நண்பர்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, கூட்டு தொழிலே நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு செய்யக்கூடிய தொழிலில், வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே இருக்கிறது. ஆனால் 12ஆம் இடத்து அதிபதி ராசியில் சஞ்சரிக்கிறதுனா அலைச்சல் நிறையா. ஏன்னா 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம். அதனால் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டுக்கு அதாவது பாஸ்போர்ட்டு, விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு, கல்விக்காகவோ தொழிலுக்காகவோ வேலைக்காக செல்லக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய அலைச்சல் திருச்சல், பயணங்கள் நிறையா இருக்கும். இந்த மாதம் நிறைய அலைச்சல் திருச்சல், ஒரு செயலுக்காக 2 தடவை 3 தடவை அலையக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆக முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூசாற்றி அல்லது செம்பருத்தி பூசாற்றி நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. ஆக இந்த மாதம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் விநாயகப் பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் வழிபாடு செய்வது மிகுந்த யோகத்தை செய்யக்கூடிய மாதம் ஆணி மாதம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு அசையா சொத்துக்கள் மூலமாக நன்மை, திருமண முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு, குழந்தை பிறப்பு, வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி 2ஆம் இடத்துல புதன் ஆட்சி இருக்கிறதுனால உங்களுக்கு கமிஷன், ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு, வக்கீலாக இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வருமானம் சம்பந்தமான நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதம் இந்த ஆணி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.